ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆடி பெருக்கன்னைக்கு வீட்டில் குறையாம இருக்க வேண்டிய பொருட்கள் என்னென்ன, அந்த பொருட்களை ஆடிப்பெருக்குக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடணுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ஒரு இது என்னென்னா, இந்த பொருள் கண்டிப்பாக இருக்கணும். ஒரு முக்கியமான பொருள் ஒன்றும் சேர்ந்து வாங்கும்போது ஆடிப்பெருக்கு ரொம்பவே சிறப்பாக அமையுங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதை வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். பெருக்குனாலே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள். அந்த நாளில் நம்ம என்ன பொருட்கள் வாங்கினாலும் பெருகுங்கிறது ஒரு ஐதீகமாக வச்சுட்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் இந்த 6 பொருட்கள் நம்ம வீட்டில் கண்டிப்பாக குறையாமல் இருக்கணும். அந்த நாளில் நிறைவாக இருந்துச்சுன்னா எந்த குறையும் இல்லாமல் இருப்போம். இப்போ அது என்னென்ன பொருள்னு பார்க்கலாமா? ரொம்பவே முக்கியமான பொருள், மகாலட்சுமி வாசம் செய்கிற ஒரு பொருள் தான் கல்லுப்பு. நம்ம மாத தொடக்கமாக இருக்கட்டும், எந்த வெள்ளிக்கிழமையாக இருக்கட்டும், எந்த ஒரு நாளையும் நம்ம எப்போவுமே வீட்டில் நிறைவாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் கல்லுப்பு. அதுவும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த பொருட்கள்லாம் குறையாமல் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா இருப்போம். அப்புறமா அரிசி எப்போவுமே வீட்டில் தட்டி போகக்கூடாது, நிரம்ப இருக்கணும். இப்போ குறையுதுன்னா அது முடிகிறதுக்குள்ளே நம்ம வாங்கிடணும். அப்புறமா புளியும் எப்போவுமே இந்த ஆடிப்பெருக்குக்கு முன்னாடி இந்த பொருட்கள்லாம் கண்டிப்பாக வீட்டில் நிறைவாக இருக்கணும். அடுத்ததாக என்னதுன்னா எண்ணெயும் குறைவில்லாமல் வீட்டில் இருக்கணும். அப்புறம் பருப்பும் வீட்டில் எப்போவுமே குறையாமல் இருக்கணும். அப்புறமா மிளகாய் வைத்தல். இந்த 6 பொருட்களும் நம்ம ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நம்ம வீட்டில் குறையாமல் இருக்கணும். ஏன்னா இவையெல்லாம் குறையாமல் இருந்தால் தான் வறுமை இல்லாமல் இருப்போம். 7 ஜென்மத்துக்கும் 7 பிறவிலையும் நம்ம வறுமை ஏற்படாமல் தனம், அதாவது காசு, தானியங்கள், உணவுப் பொருட்கள் எதுலேயுமே பஞ்சம் இல்லாமல் ரொம்ப சிறப்பான வாழ்வு வாழ்வோங்கிறது நம்பிக்கை. குறிப்பாக இந்த பொருட்கள்லாம் எப்போவுமே குறையவே கூடாது, நிரம்பியே இருக்கணும். கடைசியாக ஆடிப்பெருக்கில் வாங்க வேண்டிய ஒரு முக்கிய பொருள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னேன்ல, அது என்னதுன்னா குண்டு மஞ்சள். அந்த நாளில் காசு இருக்கவங்க பொண்ணு பொருள்னு வாங்கி சேர்ப்பாங்க. ஏன்னா ஆடிப்பெருக்கன்னைக்கு எந்த பொருள் வாங்கினாலும் பெருகும்னு. ஆனால் இந்த குண்டு மஞ்சள் வாங்கினா போதும், மகாலட்சுமி வாசம் செய்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி வாங்குறதுக்கு இணையான பலன் இந்த ஒரு குண்டு மஞ்சளை நம்ம வீட்டில் வாங்கி வைக்கிறதுனால கிடைக்கும். அதனால் ஆடிப்பெருக்குக்கு தவறாமல் இந்த குண்டு மஞ்சளை வாங்கி வைங்க. என் சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.